நான் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் நான் எழுதுறேன் எனக்கு ஒரு நல்ல மார்க் கிடைச்சிருக்கு. ஆனா நான் இந்த கேஸ்ட்ல இருக்கேன், எனக்கு இந்த கட் ஆஃப் வரைக்கும் தான் என்னால இது பண்ண முடியும். அந்த ஒரு விஷயம் ஏன் வருது? இப்போ நான் எல்லாம் படிக்கிறாங்கன்னா எல்லாருக்குமே அது போகணும். நீ இந்த கேஸ்ட்ல இருக்கிறதுனால உனக்கு இவ்வளவு கட் ஆஃப் வரணும், அவ்வளவு வரணும், அதை பத்தி ஏன் பேசணும்? நான் ஒரு நல்ல மார்க் எடுக்கிறேன்னா அதுக்கான தகுதி எனக்கு இருக்கு, நான் அதுல போக முடியும். ஆனா ஒரு கேஸ்ட வச்சு நீ இவ்வளவுதான் இது பண்ண முடியும், உனக்கு இவ்வளவு கட் ஆஃப் இருக்கணும், கண்டிப்பா இருந்துதான் ஆகணும், இல்லனா அது கம்மியா இருக்கணும், அந்த ஒரு கருத்து ஏன் வருது? நான் ஒரு எக்ஸாம் எழுதுனா எனக்கு அதை பத்தின இருக்கக்கூடாது. என்னோட படிப்புக்கும் என்னோட தகுதிக்கும் என்னோட திறமைக்கும் நான் அந்த மார்க் எடுத்திருக்கேன்னா அதுக்கான அங்கீகாரம் எனக்கு கொடுக்கப்படணும். அதை விட்டுட்டு நீங்க கேஸ்ட் வந்து இந்த இதுல இருக்கணும் அந்த இதுல இருக்கணும்னு சொல்றது வந்து கண்டிப்பா ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கு. சரி, இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப தமிழ்நாடு மாதிரியான அதிக மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு மாநிலம், 8 கோடி மக்கள் தொகை தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. இப்ப ஒவ்வொரு வருஷமும் இன்ஜினியரிங் காலேஜ்ல இப்ப அந்த உதாரணத்தை சிம்பிளா எடுத்துப்போம், அண்ணா யூனிவர்சிட்டி எடுத்துப்போம். அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு 5000 சீட் இருக்கு. குறைஞ்சது 1 லட்சம் பேர் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு மட்டும் அப்ளை பண்றாங்க. இந்த 1 லட்சம் பேர்ல எப்படி நீங்க 5000 பேரை செலக்ட் பண்ணுவீங்க? கட் ஆஃபே இருக்க கூடாதுன்னா எப்படி செலக்ட் பண்ண முடியும்? நான் கட் ஆஃப்னு சொல்லல, கேஸ்ட். நான் ஒரு காலேஜுக்கு நான் அப்ளை பண்றேன், எஸ்சிக்கு இவ்வளவு இருக்கு, பிசிக்கு இத்தனை சீட் தான் இருக்கு. அது ஏன்? படிச்சிருக்கோம், நம்ம கிட்ட மார்க் இருக்கு, ஆனா இந்த கட் ஆஃப்ல ஏன் வருது? நான் அப்ளை பண்ணும்போது என்னோட கேஸ்ட் பார்த்துட்டு தான் நான் பார்த்தேன். ஓ, என்னோட கேஸ்டுக்கு வந்து இத்தனை சீட் இருக்கு, இந்த கேஸ்டுக்கு வந்து இத்தனை சீட் இருக்கு, அது ஏன் இருக்குன்னு தான் நான் கேக்குறேன். ஓகே ஓகே, இப்ப உங்க கேட்டிருக்கிற கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. எல்லாரும் எவ்வளவு கவனமா உத்து இந்த ட்ரோன் நல்லா எடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் எவ்வளவு ஆர்வமா உத்து கவனிக்கிறாங்க பாருங்களேன் இந்த கேள்வியை. ஏன்னா எல்லாரும் மனசுல இருக்கக்கூடிய கேள்வி இது, அப்படித்தானே? யாருக்கெல்லாம் இந்த கேள்வி இருக்கு கை தூக்குங்க. ஏன் சார் கேஸ்ட் அடிப்படையில் கொடுக்குறீங்க, நாங்க பாதிக்கப்படுறோம் அப்படிங்கிறவங்க நீங்க எல்லாருமே, அப்படித்தானே? ஓகே, இதுக்கு கை தூக்குறாங்க. சரி, ஓகே, இதுக்கு நம்ம நிறைய காலேஜ்ல வந்து விளக்கம் கொடுத்திருக்கிறோம். ஆனாலும் இங்கேயும் நம்ம அந்த விளக்கத்தை கொடுக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். இது ரொம்ப ஒரு கடமையாவே நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இப்ப கேஸ்ட்னா இப்ப வந்து ரிசர்வேஷன், ஓகேங்களா, இடஒதுக்கீடு அப்படிங்கிற அடிப்படையில் தான் நமக்கு வந்து சீட்டு ஒதுக்குறாங்க. அது ரொம்ப தப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம், அப்படிதானே? இப்ப ஏன் அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, இங்க இப்ப நம்ம இந்த வருஷத்துக்கு மட்டும் பார்க்க கூடாது, ஒரு 100 ஆண்டுகளுக்கு பின்னாடி போய் பார்க்கணும். 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடியவர்கள்ல ஒரு 90% பேருக்கு மேல படிக்கக்கூடிய உரிமை நம்ம யாருக்கும் இல்லாம இருந்தது. உங்களுடைய தாத்தா யாரெல்லாம் படிச்ச டிகிரி ஹோல்டர் கை தூக்குங்க. இங்க இருக்கிறவங்கள எங்க தாத்தா டிகிரி ஹோல்டர் கை தூக்குங்க. பட்டதாரி காலேஜ் ஏதோ ஒரு படிப்பு படிச்சிருக்கலாம். இங்க ஒரு 300 பேர் இருக்குமா? ஒருத்தங்களால கூட கை தூக்க முடியலையே. ஏன் ஒருத்தருடைய தாத்தா கூட படிக்கல? ஏன் படிக்கல? அதை யோசிச்சீங்கன்னா அதான் இதுக்கான பதில். ஏன் இடஒதுக்கீடு வேணுங்கிறதுக்கான பதில் இதுதான். யாருடைய அப்பா அம்மா 2 பேரும் டிகிரி படிச்சிருக்காங்க? கை தூக்குங்க. ஆஷிகாவுடைய அப்பா அம்மா 2 பேரும் படிச்சிருக்காங்க. வேற தம்பி ரோஹித்தா, எல்லாரும் பேரும் சொல்லுவோம், நீங்க உடனே ஒன் சைடு நினைக்க கூடாது, ஓகேங்களா? 300 பேர்ல 3 பேர் தான், 3 பேருடைய அப்பா அம்மா தான் படிச்சிருக்காங்க. ஏங்க படிக்கல? இது ரொம்ப சீரியஸான கேள்வி. அப்பா அம்மா 2 பேருமே டிகிரி படிக்கல. ஏன் படிக்கல? ஏன் படிக்கலன்னா அதுக்கு காரணம் தான் இடஒதுக்கீடு, ரிசர்வேஷன் வந்திருக்கு. இந்த ரிசர்வேஷன் வந்ததுனாலதான் இன்னைக்கு எல்லாரும் நம்ம படிக்கிறோம். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் அல்லது ஒரு குறிப்பிட்ட சில மக்கள் இவங்க மட்டும்தான் படிச்சிருந்திருப்பாங்க. இன்னைக்கு நீங்க நான் காலேஜுக்கே வந்திருக்க முடியாது. அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இடஒதுக்கீடு தேவை. இப்ப நான் சொல்றது உண்மையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தேகம் இருக்கலாம். இப்ப நீங்க இன்னைக்கு ஈவினிங் கண்டிப்பா வீட்டுக்கு போயிட்டு இடஒதுக்கீடுனா என்ன, இடஒதுக்கீடின் அவசியம் என்ன அப்படின்னு நீங்க கட்டாயம் படிச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன். நம்ம எல்லாரும் மனசுலயும் ஒரு எண்ணம் இருக்கும், சார் நான் பிசி கம்யூனிட்டி இல்ல நான் எம்பிசி கம்யூனிட்டி, எஸ்சிக்கு மட்டும் தான் சார் எல்லா சலுகையும் கொடுக்குறாங்க, ஏன் சார் எங்களுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறோம். எது தப்பு இல்ல, ஓப்பனா கை. ஓகே, சரி தப்பு ஒண்ணும் இல்ல, கை. ஓகே, எஸ்சிக்கு மட்டும்தான் இல்ல எஸ்டிக்கு மட்டும்தான் அதிக சலுகை கிடைக்குது சார், பிசிக்கும் எம்பிசிக்கும் அதிக சலுகை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இப்ப இடஒதுக்கீடு இந்தியாலேயே அதிகமா இருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான். 69%. பெரும்பான்மையான மாநிலங்கள்ல 50 அல்லது ரொம்ப குறைவா மட்டும்தான் இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்தியாவிலேயே 69% இடஒதுக்கீடு இருக்கு. அப்ப இன்னைக்கு இடஒதுக்கீட்டினுடைய ஒரு தொட்டில் அப்படின்னு அழைக்கப்படுற மாநிலமா தமிழ்நாடு இருக்கு. முதல் சட்ட திருத்தம் இடஒதுக்கீடுக்காக தான் பண்ணப்பட்டுச்சு, தமிழ்நாட்டில் பண்ணப்பட்டுச்சு. இந்தியாவிலேயே இடஒதுக்கீடு முதல்ல இருந்த மாநிலம் தமிழ்நாடு தான். அப்ப தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு நாம இடஒதுக்கீடை பத்தி தெரிஞ்சுக்காம இருக்கிறது தான் இன்னைக்கு இடஒதுக்கீடை எதிர்க்கிறதுக்கு காரணமா இருக்கு. முதல்ல இடஒதுக்கீடு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த கேள்விக்கு நம்ம வந்திருக்க மாட்டோம். இப்ப பிசிக்கு எவ்வளவு இடஒதுக்கீடு இருக்குன்னு தெரியுமா? எஸ்சிக்கு எவ்வளவு இடஒதுக்கீடு இருக்குன்னு தெரியுமா? பிசிக்கு எவ்வளவு இடஒதுக்கீடு இருக்கு அப்படின்னா 30%. எம்பிசிக்கு எவ்வளவு இடஒதுக்கீடு இருக்குன்னா 20%. எஸ்சிக்கு எவ்வளவு இடஒதுக்கீடு இருக்குன்னா 18%. எஸ்டிக்கு எவ்வளவு இடஒதுக்கீடு இருக்கு அப்படின்னா 1%. இப்ப சொல்லுங்க, யாருக்கு இடஒதுக்கீடு அதிகமா இருக்கு? யாருக்கும் அதிகமா இருக்கு? மைக்ல சொல்லுங்க. பிசி. எஸ்சிக்கு எவ்வளவு இருக்கு?
18. இப்ப 18 பெருசா 30 பெருசா? 30 தானே பெருசு. அப்ப எப்படி வந்து நாம வந்து தப்புன்னு சொல்ல முடியாத? எதை வச்சு நம்ம தப்புன்னு சொல்றோம்? கேளுங்க. அவங்களுக்கு ஏன் 30, இவங்களுக்கு ஏன் 18? வெரி குட். இந்த கேள்விதான் இப்ப தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான கேள்வி. ஏன் சார் பிசிக்கு 30, ஏன் சார் எஸ்சிக்கு வந்து 18 அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப அதுதான் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சாதிவாரி கணக்கெடுப்புனா என்னன்னா, தமிழ்நாட்டுல பல்வேறு சாதிகள் பல்வேறு பிரிவுகளா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், அப்படிதானே? இப்ப எல்லா சமுதாயமும் படிக்கணும். ஒரு குறிப்பிட்ட இப்ப ஓட்டு எல்லாம் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா பட்டா இருக்கிறவங்க மட்டும் தான் ஓட்டு இருந்தது. இன்னைக்கு நம்ம போடுறோம்ல, எல்லாரும் ஓட்டு போறோம், வந்து பேசணும்ல, எல்லாரும் ஓட்டு போடுறோம்ல. இன்னைக்கு நம்ம டாபிக்ல இருந்து கொஞ்சம் வெளியே வந்திருக்கோம், பட் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த நிகழ்ச்சி இதுக்காக பயன்படுத்தும் நான் நினைக்கிறேன். நீங்க எல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நீங்க போய் ஒரு 100 பேர்ட்ட சொல்லுவீங்க நான் நம்புறேன். இந்த நிகழ்ச்சி மூலமா ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பார்த்துத பயன்பெறுவாங்க, இல்ல தெளிவு பெறுவாங்க நான் நம்புறேன். இப்போ ஓட்டு போடுறோம்ல, இந்த ஓட்டு இன்னைக்கு எல்லாருக்கும் ஓட்டு இருக்குல்ல. யாராவது நீ இந்த கம்யூனிட்டி, உங்ககிட்ட சொத்து இல்ல, நீ இந்த தெருவுல இருந்து வர, அதனால உனக்கு ஓட்டு இல்லைன்னு யாராவது மறுக்க முடியுமா? இன்னைக்கு இல்ல. 100 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு சொத்து இருந்தா மட்டும்தான் ஓட்டு, உனக்கு பட்டா இருந்தா மட்டும்தான் ஓட்டு, பெண்கள்னா ஓட்டு கிடையாது, ஆண்களுக்கு மட்டும்தான் ஓட்டு. தெரியுமா உங்களுக்கு இது? இன்னைக்கு அங்க இருந்து நம்ம மாறி வந்திருக்கோம்னா என்ன காரணம்? அரசியலமைப்பு சட்டங்கள், சட்ட திருத்தங்கள், இடஒதுக்கீடு, சமுதாய சீர்திருத்த தலைவர்கள், இவர்கள்லாம் போராடி தான் இந்த இடத்துக்கு நம்மள கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. உங்களால நம்ப முடியுதா? பெண்களுக்கு ஓட்டு இல்லைங்க நம்ப முடியல. நான் சொல்றது பொய் அப்படின்னா கையில மொபைல் இருந்தா சர்ச் பண்ணி பாருங்க, இல்ல இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதும் கட்டாயமா நீங்க போய் தேடி பார்க்கணும். சரியா? ஓகே சார், நாங்க பாக்குறோம். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல எத்தனை பேரோட தாத்தா படிச்சிருக்காங்க இல்லன்னு சொல்லிட்டு, அப்ப என்ன இருந்துச்சுன்னா, இந்த சாதிக்காரன் நீ எல்லாம் படிக்க வரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதி இதுவும் இருந்துச்சு. அதனாலேயே பாதி பேர் படிக்காம இருந்திருக்காங்க. இப்போ அதே சாதியில இருக்க அந்த பேரை தான் இடஒதுக்கீடுன்னு சொல்லிட்டு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த கேஸ்டுக்கு இதை பண்றோம், அந்த கேஸ்டுக்கு அதை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்பவும் அது தொடர்ந்து தான் இருக்கே தவிர்த்து அது ஒரு முடிவுக்கு வரலையே. நான் இந்த கேஸ்ட் இருக்கிறதுனால எனக்கு இது கிடைக்குது, அந்த கேஸ்ட்ல இருக்கவங்களுக்கு அது கிடைக்கல. ஏன் கிடைக்கல? எல்லாருக்குமே கொடுக்கணும்ல. இப்ப நான் இந்த கேஸ்ட்ல இருக்கேன், எனக்கு எல்லா சலுகையும் கிடைக்குது. அப்ப இல்லாதவனுக்கு அது போகணும்ல, எல்லாருக்குமே போய் சேரணும். நான் அந்த கேஸ்ல இருக்கணும் இல்லையோ, எனக்கு கிடைக்க வேண்டியது எனக்கு கண்டிப்பா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. தங்கச்சி என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நம்ம உனக்கு தப்பா எதுவும் சொல்லமா? தப்பா சொல்ல ரொம்ப இவங்க முதல்ல துணிச்சலா வந்து கேட்டதுக்கு முதல்ல ஒரு பெரிய கிளாப் பண்ணுங்க. ஏன்னா எல்லாருக்குள்ளயும் அந்த கேள்வி இருக்கு, ஆனா அவங்களுக்கு மட்டும் தான் கேட்கணும்னு தோணுச்சு, அதுக்காக நான் பாராட்டுறேன். இப்ப அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, சார் இடஒதுக்கீடு இப்ப கொண்டு வந்துட்டீங்க, பல வருஷமா இடஒதுக்கீடு அனுபவிச்சுட்டு இருக்கோம், எல்லாருக்கும் சலுகைகள் கிடைச்சிருச்சு, எல்லாருமே நல்லா மேல் மட்டத்துக்கு வந்துட்டாங்க, இன்னும் இதுக்கு மேலே இடஒதுக்கீடு தேவையா அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. இடஒதுக்கீடு அல்லது இந்த சாதி ரீதியான பிரச்சனைங்கிறது இன்னைக்கு நேத்து பிரச்சனை கிடையாது. 1000 ஆண்டுகளாக தொடரக்கூடிய ஒரு அநீதி. 1000 ஆண்டுகளா நடக்கக்கூடிய ஒரு அநீதியை வெறும் 100 ஆண்டுகள்ல தடுக்க முடியாது. 100 ஆண்டுகளா தான் இடஒதுக்கீடு இருக்கு. ஆனா அந்த சாதி ரீதியான பிரச்சனை 1000 ஆண்டுகளா இருக்கு. 1000 ஆண்டுகளா நம்முடைய முன்னோர்கள், முப்பாட்டன், தாத்தன், அப்பா இவங்க எல்லாம் பாதிக்கப்பட்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு தான் நம்ம தலைமுறை தான் ஓரளவுக்கு எல்லாரும் பார்ஷியலா வந்திருக்கும். நீங்க இப்ப பாருங்க, உங்களுக்கு எல்லாம் ஒரு 25 வயசு இருக்கும், சாரி 20, 18 அந்த ரேஞ்சில் இருப்பீங்க நீங்க எல்லாரும். ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம அப்பா அம்மா அவங்க மாணவர்களா இருக்கிறப்ப இந்த மாதிரி சகஜமா இருந்திருக்க முடியுமா? அவங்களால எல்லா இடத்துலயும் போய் உட்கார்ந்து டீ குடிக்க முடியுமா? எல்லாரும் பொது வீதிகளை நடந்து போயிருக்க முடியுமா? அப்படி இல்ல. அப்ப ஒரு 30 ஆண்டுகள்ல இல்ல 50 ஆண்டுகள்ல கொஞ்சம் சூழல் மாறி இருக்கு. இன்னைக்கும் கிராமங்கள்ல இரட்டை கோலை முறை இருக்கா இல்லையா? ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி போனா கண்ணாடி டம்ளர் கொடுக்க மாட்டான், பிளாஸ்டிக் டம்ளர் தான் கொடுப்பான். இது சத்தியமா உண்மை. சில கிராமங்கள்ல இன்னைக்கும் இருக்கு. இன்னைக்கும் ஒரு பொது வீதியில நடந்து போக முடியாது. ஊருக்குன்னு ஒரு கிணறு இருக்கும், குளம் இருக்கும், அங்க தண்ணி எடுப்பாங்க. அல்லது பட்டியல் சமுதாயம் மற்றவர்களுக்குன்னு தனியா குளம் இருக்கும், அவங்க பொது வீதி வழியா இன்னைக்கு நடந்து போக முடியாது. ஸ்கூட்டர் ஓட்டினா கையை வெட்டுறாங்க, செருப்பு போட்டு நடந்து போனதுக்காக அடிச்சவங்க எல்லாம் இருக்கிறாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? ஹெட்போன் போட்டு பாட்டு, என் தெருவுல நீ வந்து ஹெட்போன் போட்டு கேட்டு வருவியாடா அப்படின்னு அடி வாங்கினவங்க இருக்கிறான். அப்படின்னு அடிக்கிற கூடிய அந்த சாதிய மனநிலை இன்னைக்கும் இருக்கு. இதெல்லாம் நீங்க தயவு செய்து புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் கிட்ட பெரும்பாலும் அந்த மாதிரியான சாதிய மனநிலை இல்ல. அது கட்டாயம் பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஆனாலும் ஓகே, கிளாப் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நீங்களே கிளாப் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்க கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் இந்த தங்கச்சி சொன்ன இன்னொரு கடைசி கேள்வி இருக்கு, அதுக்கு பதில் சொன்னா இது முடிஞ்சிடும். சார், இப்போ வந்து எஸ்சி கம்யூனிட்டியிலும் பணக்காரங்க வந்துட்டாங்க, பிசி கம்யூனிட்டியில இல்ல எம்பிசி கம்யூனிட்டியில இல்ல மத்த கம்யூனிட்டியில ஏழைகள் இருக்காங்கல்ல, நீங்க ஏன் இடஒதுக்கீடு வந்து எஸ்சி கொடுக்குறீங்க, இல்ல வந்து பிசியில இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு எதுவும் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. இப்ப அதுக்கு தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகள் சாதி வாரியான கணக்கீடு அது ரொம்ப அவசியம் சொல்றாங்க. இந்த சாதி வாரியான கணக்கீடு, இப்ப இடஒதுக்கீடு சொல்றோம்ல, அவங்களுக்கு ஏன் சார் 30, இவங்களுக்கு ஏன் சார் 18, இவங்களுக்கு ஏன் சார் 1 அப்படின்னு. இப்ப மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை எடுப்பாங்க. நம்ம ஊர்ல கொரோனா வந்ததுனால கடைசி 10 வருஷத்துல எடுக்கல, 2021 எடுத்திருக்க வேண்டியது அது எடுக்கல. கடைசியா 2011 தான் நம்ம ஊர்ல 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க. அதே மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பாங்க.
ஒரு கம்யூனிட்டி பேர் சொல்ல விரும்பல, உங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு கம்யூனிட்டியும் இந்த கம்யூனிட்டி எவ்வளவு இருக்காங்க, அந்த கம்யூனிட்டி எவ்வளவு இருக்காங்க, இவங்க எவ்வளவு இருக்காங்க அப்படின்னு சொல்லி மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்த்து சாதிவாரி கணக்கெடுப்பும் எடுப்பாங்க. இது கடைசியா எடுத்தது பாத்தீங்கன்னா 1931. நமக்கு சுதந்திரம் கிடைச்சது எப்ப? 1947. 1931 எடுக்கப்பட்ட கம்யூனிட்டி அடிப்படையில் தான் வன்னியர் இவல, செட்டியார் இவல, முதலியார் இவல, கணக்கு பிள்ளை இவர் இவல, பிள்ளைகள் இவல அப்படின்னு சொல்லி அந்த கணக்கெடுப்புகள்லாம் எடுத்து அந்த அடிப்படையில 100 ஆண்டுகளாக அதை வச்சுதான் இப்ப நமக்கு இடஒதுக்கீடு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த இடஒதுக்கீடு போதுமானதா இல்லைன்னு சில கோரிக்கைகள் உங்களை மாதிரி தமிழ்நாடு முழுக்க நிறைய இடங்கள் இருக்கு. சார், நான் மீனவர் சமுதாயத்தை சேர்ந்தவன், எங்களுக்குன்னு தனி இடஒதுக்கீடு இல்ல. இப்ப நான் செட்டியார் சமுதாயத்தை சேர்ந்தவன், எங்களுக்கு பாத்தீங்கன்னா போதுமான இடஒதுக்கீடு கிடைக்கிறது இல்ல. பிசிலே நாங்க அதிகமா போட்டியிட வேண்டியதா இருக்கு, எங்க மக்கள் தொகை அதிகமா இருக்கு, நாங்க ரொம்ப பின்தங்கி போயிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய கம்யூனிட்டிக்குள்ள இந்த மாதிரியான குறைபாடுகள் இருக்கு. அதுக்காக தான் தொடர்ந்து மத்திய மாநில அரசுகளை பல கட்சிகள் வலியுறுத்துறாங்க. என்னன்னு சொல்லி வலியுறுத்துறாங்க? சாதி வாரி கணக்கெடுப்பு எடுங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கம்யூனிட்டியும் எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்களுடைய பொருளாதார நிலை என்ன, நான் சொல்றது புரியுது இல்ல? அப்ப எடுக்கிறப்ப இந்த கம்யூனிட்டில எவ்வளவு பேர் படிச்சவங்க இருக்காங்க, இந்த கம்யூனிட்டில இன்னும் எவ்வளவு பேர் படிக்காம இருக்காங்க, இந்த கம்யூனிட்டில எவ்வளவு பேர்கிட்ட இன்னும் பொருளாதாரம் வளர்ந்துருக்கு, எத்தனை பேர் வீட்டுல ஸ்கூட்டர் இருக்கு, எத்தனை பேர் வீட்டுல கார் இருக்கு, எத்தனை பேர் வீட்டுல இன்னும் எந்த அடிப்படை வசதியும் இல்லாம இருக்காங்க, யாரெல்லாம் இன்னும் தகர ஷீட் போட்ட வீட்டுல இருக்காங்க, யாரெல்லாம் இன்னும் கூரை வீட்லயே இருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் தெரிய வரும். அப்படி தெரிய வந்துச்சுன்னா அதன் அடிப்படையில இந்த இடஒதுக்கீடுல ஒரு ரெஃபார்ம் கொண்டு வரலாம், ஒரு புதிய சீர்திருத்தம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கோரிக்கையில் வைக்கப்பட்டிருக்கு. மத்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. வரக்கூடிய இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்த்து சாதிவாரி கணக்கெடுப்பு நாங்க எடுக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி எடுக்கப்பட்டால் நீங்க சொல்ற அந்த மாற்றங்கள் நிகழும். யார் யாருக்கெல்லாம் இன்னும் இடஒதுக்கீடு கிடைக்காம இருக்கோ, யார் யாருக்கெல்லாம் இன்னும் போதுமான சலுகைகள் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கோ அவங்களுக்கும் அது கிடைக்கும்னு சொல்லி நம்ம நம்புவோம். இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி.